வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காயிலே இனிப்பதென்ன சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓடிக்கொண்டிருந்த பஸ்ஸில் இருந்து இறங்கிவிட்டால் என்ன என்று தோன்றியது முத்துராமலிங்கத்துக்கு. அவன் வீட்டில் இருந்து திடீரென்று புறப்படுவதை பார்த்து திகைத்து போன அம்மாவின் திகில் படர்ந்த முகம் அவன் நினைவில் தோன்றி மறைந்தது. வாசல் வரை வந்த அம்மா, எங்க புறப்பட்டுட்ட என்று கேட்பது சகன தடையாகி விடுமோ என்று தயங்கி தயங்கி கேட்காமலே இருந்து விடவும் முடியாத மனநிலையில் சட்டென வந்துருவீல்ல என்ற கலக்கத்துடன் எதையோ கேட்டு வைத்தாள். அவளுடைய தவிப்பு அவனுக்கு புரிந்தது. பாவமாய் கூட இருந்தது. அவள் என்ன செய்வாள் பாவம்? என்ற ஒற்றை சொல்லாய் அவனிடமிருந்து பதில் வந்தது. அம்மா ஒன்றும் சொல்லாமல் அவனுக்கு முன்னால் 2 அடி விரைவாய் எடுத்து வைத்து வாசல் பக்க புரை வழியாக வெளியே தலை நீட்டி சகுனம் பார்த்தாள். அவளுக்கு திருப்தியாய் இருந்திருக்க வேண்டும். தடை சொல்லாமல் மௌனமாக அங்கேயே நின்றாள். அவளும் அவன் தெரு திரும்பும் வரை வெளிவாசலுக்கு வரமாட்டாள். அவளும் விதவைதானே. ஆகவே அப்படி வந்து பயணம் போகிறவனின் எதிரில் நிற்பது சகுன தடையாம். அம்மா அம்மாதான், விதவையாவது சகன தடையாவது என்று எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். முத்துராமலிங்கம் ஊர் வந்து சேரும் வரை அவளுக்கு பதட்டமாகத்தான் இருக்கும். அதை நினைத்ததும் அவன் கால்கள் தயங்கின. அம்மா இருந்த இடத்தை பார்த்து சத்தம் போட்டு முனகுபவன் போல அவள் முகத்தை பார்க்காமலேயே குளத்துப்பட்டி வரைக்கும் தான் வந்துருவன் என்றான். அம்மா முகத்தை அவன் பார்க்க வேண்டியதில்லை. அதில் எத்தனை அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கவலையும் பின்னி பிணைந்து கிடக்கும் என்பது அவனுக்கு தெரியும். சந்தோஷம் இல்லாமல் தாலி கட்ட சம்மதித்த மகன் கல்யாணம் நெருங்கி வரும் வேளையில் இப்படி விபரம் சொல்லாமல் திடீரென்று கிளம்பினால் பெற்றவளுக்கு வயிற்றை கலக்காதா? முத்துராமலிங்கத்தின் முறைப்பெண் தங்கக்கிளிக்கு கல்யாணம் குறித்த பிறகு அவர்கள் கடந்த 5 வருடங்களாகவே குளத்துப்பட்டி பக்கம் போனதே இல்லை. தங்கக்கிளியை அவன்தான் கட்டுவதாயிருந்தது. வல்லடியாய் மாமன் அவளை கொண்டு போய் பந்தலூர் போலீஸ்காரனுக்கு கொடுத்தார். அவன் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தான். இவன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சின்ன சின்னதாய் கவிதைகள் எழுதி கொண்டிருந்தான். அத்துடன் எல்லாம் முறிந்து போனது, உறவுகளும் அவன் உள்ளமும். பஸ் புறப்பட்டது. வெக்கை கிளம்பி அனல் வீசியது. முன்புற கண்ணாடி ஜன்னல் வழியாக தார் சாலையில் கானல் நீர் தெரிந்தது. அவன் கண்களை மூடிக்கொண்டான். அடுத்தாற்போல பஸ் நிற்கிற இடத்தில் இருந்து இறங்கி வீட்டுக்கு போய்விடலாமா என்று அவனுக்கு மீண்டும் தோன்றியது. கண்ணை திறந்து வெளியே பார்த்தான். பஸ் இன்னும் சென்னை நகரை தாண்டவில்லை. பக்கத்து சீட்டுக்கார பெரியவர் காவி பல் தெரிய புன்னகை செய்தார். முத்துராமலிங்கம் இடதுபுறம் திரும்பி வெளியே பார்த்தான். தம்பிக்கு சாத்தூர் தானே? இல்லையே. பெரியவர் எதிரே இருந்த பையை திறந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார். ஏ அப்பா, என்ன வைக்க, மனுஷனை உறிஞ்சியில துப்புது. இதுக்குத்தான் ராவு வண்டியில இல்லைன்னா ரயில்ல போயிடுறது. டிக்கெட்டு கிடைக்கல. தன் கையில் இருந்த பழத்தை உரித்து ஒரு சுளையை வாயில் போட்டார். சாப்பிடுங்க தம்பி, பார்த்த முகமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். எனக்கு சீலிபுத்தூர், சாத்தூர்ல மாமியார் வீடு. எனக்கு விருதுநகர். வெளியே பார்த்தபடி பதில் சொன்னான் அவன். இப்போ அது வரைக்கும் தான் பயணமோ? இல்ல, பக்கத்து ரோசல்பட்டி. விருதுநகர்ல இறங்கி வண்டி வச்சுக்கிட்டு போயிடுவேன். ஆரஞ்சு பழத்தை கைக்குள் வைத்து உருட்டியபடியே அவன் தார் ரோட்டை பார்த்தான். பழம் சாப்பிடுங்க தம்பி என்ற பெரியவர். தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றார். இல்ல என்றவன் குனிந்து தன் முன்னால் இருந்த பைக்குள் பழத்தை போட்டான். தூக்கம் வருது என்று சொல்லியபடி கண்களை மூடிக்கொண்டான். பெரியவர் அடுத்த பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவனுக்கு ஆரஞ்சு பழம் தந்து பேச்சை துவக்கினார். முத்துவுக்கு சிரிப்பு வந்தது. வேறு என்ன செய்வது? பெரியவரிடம் சொல்வதா? எனக்கு இன்னும் 1 வாரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்கப் போகுது. அதுக்கு முன்னால நான் கட்டிக்க நினைச்சவளை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடணும்னு தோணுது. உன்னையே நினைச்சு நெஞ்சுக்குள்ள குடி வச்சு இந்த 7 வருஷமா பண்ணிட்டு வந்த தவம் கலையறதுக்கு முன்னால
உடம்பாலையும் மனசாலையும் உன்னோட முத்துவா இருக்கிறப்பவே உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன்னு தங்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணுங்கிறதுக்காக போறேன்னு சொல்றதா? உன்ன மாதிரி அப்பனுக்கு பயந்து நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆசைப்பட்டும் பண்ணிக்கல. அப்படி பண்ணிக்கிறதா இருந்தா, இப்படி கரும்பு மெஷினுக்குள்ள கைய விட்டு ஊனப்பட்டு நிக்கிற இந்த பொண்ண கட்டிக்க வேண்டியது இல்ல. இவளோட அண்ணனுக்கு என் தங்கச்சிய கட்டிறலாம்னு எங்க அம்மா சொல்லுதே, அதுக்காகவும் கட்டிக்கல. ஊனப்பட்டு நிக்கிற இந்த பொண்ண எப்படி கரையேத்த போறேன்னு எங்க அத்தை விட்ட கண்ணீருக்கு கட்டுப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு தங்கா கிட்ட சொல்லிட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த பயணம்னு சொல்றதா? நான் அவளுடையவனாவே சுத்தமா மனசால கூட தப்பு பண்ணாத கற்போட இருக்கிறப்பவே அவளை கடைசியா ஒரு தடவை பார்த்துடணும்னு போறேன்னு சொல்றதா? சொன்னா இந்த பெரியவருக்கு புரியுமா? ஆம்பளைக்கு ஆவது கற்பாவதுன்னு சிரிச்சிடுவாரா? இல்ல அம்மா பார்த்தாப்ல திகிலோட இது என்ன விபரீதம்னு பாப்பாரா? இதெல்லாம் தங்காவுக்காவது விளங்குமா? அவளாவது புரிஞ்சுக்குவாளா? கடைசியாக அவள் அவனை சந்தித்த தினத்தின் நினைவு அவன் மனக்கண்ணில் படம் போட்டது. அன்று சாமியார் தோப்பில் அவன் கந்தல் பொம்மை போல விழுந்து கிடந்தான். சோகம் என்கிற உணர்வே ஒரு குரல் எடுத்து கூவி புலம்புவது போல இலுப்பை மரத்து குயில் ஏங்கி பாடிக்கொண்டிருந்தது. உள்ளத்தில் புகுந்து உயிரை தொட்டு கரைக்கிற சோகம், நெஞ்சை தொட்டு இதயத்தை பிழிகிற இனம் தெரியாத துயரம். துணை தேடி தவிக்கும் குயிலின் சோகம் தன் துயரத்துக்கு துணையானது போல முத்துராமலிங்கத்துக்கு பட்டது. காற்றுக்கு பனை மரங்கள் கலகலத்தன. அவன் அடிமரத்தின் வேர் முண்டில் தலை வைத்து ஆகாயத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான். தங்க கிளியின் நினைவில் அவன் இதயத்தில் ரத்தம் கசிந்தது. அவள் அவனுக்கு இல்லை என்று பெரியவர்கள் கூடி அன்றுதான் முடிவு செய்திருந்தார்கள். செய்தி காதில் விழுந்ததும் வீட்டை விட்டு கிளம்பி வந்தான். கால் சலிக்க காடு மேடு கம்மாய் கரை என்று தெரிந்து களைத்து கடைசியாக ஐயனார் கோயில் குதிரை மேல் சாய்ந்தான். அப்படியே சரிந்து உட்கார்ந்தான். குமுறினான். மௌன கண்ணீர் வடித்தபடி அப்படியே கிடந்தான். மாலை மயங்கிக் கொண்டிருந்தது. அவன் அங்கே இருந்தான் என்பதை அவள் எப்படித்தான் அறிந்தாளோ? அழுது அழுது வீங்கிய முகமும் சிவந்த கண்களுமாய் வந்து அவன் எதிரில் மௌனமாக உட்கார்ந்தாள். முழங்காலில் முகம் புதைத்து தலை குனிந்தாள். அவள் நெஞ்சுக்குள் குமரிய எரிமலை தோள்களின் குலுங்கலில் முதுகு துடித்த துடிப்பில் தெரிந்தது. முத்துராமலிங்கத்தின் கண்களில் ரத்தம் கசிந்தது. செயலற்றவனாய் திராணியற்றவனாய் வெறும் கூடாய் உயிரற்ற சிலையாய் உட்கார்ந்திருந்தான் அவன். அப்படி எத்தனை நேரம் கல்லாய் சமைந்து போயிருந்தார்களோ? ஊருணிக்கு தண்ணீர் எடுக்க போன பெண்கள் இடுப்பு குடத்துடன் பேசி சிரித்து கொண்டு வருகிற அரவம் கேட்டது. தங்கக்கிளி தலை நிமிர்ந்தாள். தாவணி தலைப்பை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள். கைகளை தரையில் ஊன்றி எழுந்தாள். எழுந்த வேகத்தில் ஏதோ மூர்க்கம் கொண்டவளாக அவன் முகத்தை தன் கைகளில் ஏந்தினாள். அவன் மீது கொண்டிருந்த அத்தனை அன்பையும் தேக்கி திரட்டி அவன் மேலே இறக்கி வைத்து விடப் போகிறவள் போல அழுத்தமாக அவன் உதடுகளில் முத்தமிட்டாள். அந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் மீள்வதற்குள்ளாகவே அவள் காற்று உருவாய் கரைந்து போனாள். அதற்கு பிறகுதான் அவன் அழுதான், கதறினான். அவள் உட்கார்ந்திருந்த வெறுந்தரையை கைகளால் தடவிக்கொண்டு குப்புறப்படுத்து கொண்டு தங்கா, என் தங்கா, என் தங்கா என்று தேம்பினான். லாந்தரை எடுத்துக்கொண்டு அம்மா வந்து கை தாங்கலாய் தாங்கி பிடித்து அவனை வீடு கொண்டு சேர்க்கும் வரை அங்கேயே கிடந்தான். ஆயிற்று 5 வருடங்கள் சுவடு தெரியாமல் ஓடிவிட்டன. காலம் மனப்புண்ணை ஆற்றுமாமே, மறதியை கொண்டு வந்து சேர்க்குமாமே. அவன் மனம் ஆறாத ரணமாய் அப்படியேதான் இருந்தது. தங்க கிளியின் நினைவு அவனை பூச்சியாய் அரித்து வெற்று கூடாய் உளுத்த மூங்கிலாய் நடை பிணமாய் மாற்றியிருந்தது. தங்கா எப்படி இருப்பாள்? அவளும் தனக்குள்ளே மருகி மருகி கருகி போயிருப்பாளோ? கடமையை, குடும்பத்தை, கௌரவத்தை நினைத்து உயிரை சுமந்து வாழ்க்கையை கடத்தி கொண்டிருப்பாளோ? அவளுக்கு 2 குழந்தைகள் இருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தானே. நடந்தது நடந்து விட்டது என்று மனதை தேற்றிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் இருப்பாளா? அப்படி இருந்துவிட முடியுமா? முத்துராமலிங்கத்தின் மனதிற்குள் தங்கக்கிளியின் சிரிக்கிற முகமும் கண்ணீரில் ஊறி சிவந்த கண்களுடன் வீங்கி கிடந்த முகமும் மாறி மாறி தட்டாமாலை சுற்றி 1000 தோற்றங்கள் காட்டின. அந்த காலத்திலும் அவள் அப்படித்தான்.
அவன் ஒரு தடவை லீவுக்கு போகும்போது இருப்பது போல அடுத்த முறை போகும்போது இருக்க மாட்டாள். புதியவளாய் தெரிவாள். பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்படித்தான் என்பாள் அம்மா. தங்கக்கிளி சிவப்பில்லை, சோகை பிடித்த வெள்ளை இல்லை, கோயில் சிலை போல அழகு கருப்பு, இழைத்து இழைத்து செய்த ஜீவன் ததும்பும் அம்மன் சிலை. சிலையின் அந்த எண்ணெய் மினுக்கு கூட அவள் தேகத்தில் தெரியும். அந்த அழகு கருப்பை மேலும் அழகாக காட்டும் பளீர் என்ற பல் வரிசை, தொம்பையிலும் வெண்மையான விழிகளுடன் சுழலும் செவ்வரியோடிய கண்கள், செதுக்கிய உதடுகள், கூர்மையான மூக்கு, பட்டு கோரையாய் இடுப்பு வரை தொங்கும் தலைமுடி. பாவாடையை சுருட்டி ஒரு கையில் பிடித்து கொண்டு மறு கையில் அவன் விரல்களை பற்றி கொண்டு பருத்தி காட்டுக்குள் அவனை அழைத்து போய் பருத்தி செடியில் தேனீக்கள் கட்டி இருக்கும் கூட்டை காட்டுவாள். இப்ப தொடக்கூடாது, இன்னும் ஒரு வாரம் போகணும், அமாவாசைக்கு முன்னாலே எடுத்து தரேன் என்பாள். அவன் திகிலுடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பருத்தி செடியில் தேனீக்கள் கூடு கட்டி இருக்கும். கிளையை ஒடித்து படு வேகமாய் சுழற்றியபடியே தலை தெறிக்க ஓடுவாள். இல்லாவிட்டால் தேனீக்கள் கொட்டி விடுமாம். மஞ்சனத்தி மரத்தில் இருந்து பழக்காய்களாய் பறித்து சாம்பலுக்குள் மூடி பழுக்க வைத்து அவனுக்கு உண்ணத் தருவாள். சப்பாத்தி கள்ளி பழங்களை பறித்து தொண்டை முள் நீக்கி அவனுக்கு சாப்பிட கொடுத்து அதை சாப்பிட்டதும் சிவக்கும் அவன் வாயை பார்த்து சிரிப்பாள். அணில் அடிக்கவும் குருவி அடிக்கவும் அவனுக்கு சொல்லித் தந்தவள் அவள்தான். கவட்டு கம்பு தேடி வார் போட்டு உந்திக்கல் தயார் செய்து தருபவள் அவள்தான். அவனுக்கு எப்படியோ குறி தவறாமல் அடிக்க தன்னை போலவே சுலபமாய் வந்தது. அவன் பட்டென்று எதையும் அடித்து வீழ்த்துவதை பார்க்கவே அவனோடு பொடியர்கள் கூட்டம் ஒன்று திரியும். வாகை சொல்லியும் வேலி கருவையும் போட்டு கம்மாய் கரையில் நெருப்பு உண்டாக்கி பச்சை மூங்கிலில் தோல் உரித்த அணிலை கோர்த்து சுட்டு உப்பு மிளகாய் தூள் தடவி தின்றுவிட்டு காரம் தாழாமல் கம்மாய் தண்ணீரை அள்ளி அள்ளி குடிப்பார்கள். தங்கக்கிளி அவன் அடித்து வீழ்த்திய குருவியின் முதுகுத்தோலை கிள்ளினாற் போல இறுக பிடித்து கொண்டு அதன் வயிற்று பக்கம் கூழாங்கல்லின் கூர்முனையால் சரட்டென்று கிழிப்பாள். வயிற்றுக்குள்ளிருக்கும் தேவையற்ற பாகங்களை எடுத்தெறிவாள். இடுப்பு பாவாடையில் சுருட்டி வைத்திருக்கும் பேப்பர் பொட்டலத்தை பிரித்து அதற்குள் தயாராய் கொண்டு வந்த உப்பையும் மிளகாய் தூளையும் எடுத்து பூசி நெருப்பில் வாட்டுவாள். எலே பார்த்து, வேலி முள்ளு சுள்ளியா பாரு, வேப்பங்குச்சி கிடந்துடாம, அப்புறம் கறி கசந்துடும் என்று கூட இருக்கும் பொடியன்களுக்கு ஆணையிடுவாள். பச்சை சோளக்கதிரை ஒடித்து பாவாடைக்குள் சுற்றி தரையில் அடித்து சோளமணிகளை உதிர்த்து அவனுக்கு தின்னத் தருவாள். பயற்றங்காய், உளுத்தங்காய், காராமணி என்ற இளசாய் எதையாவது தந்து கொண்டே இருப்பாள் கிராமத்து தேவதை. அடுத்த வருஷம் லீவுக்கு போன போது தங்கக்கிளி வேறு மாதிரி மாறி போயிருந்தாள். புதிதாய் போட்டிருந்த தாவணி வேறு மாற்றத்தை பெரிதுபடுத்தி காட்டியது. காடும் மேடுமாக சுற்றுவது நின்றது. முத்துவின் வீட்டுக்கு வந்து திடீரென்று நிற்பாள். வெள்ளை பணியாரம் செஞ்சோம், அம்மா கொடுத்து விட்டுச்சு என்று சமையல் அறைக்குள் ஓடிவிடுவாள். அம்மா கொடுத்து விட்டுச்சா, நீயா கொண்டாந்தியா என்று அம்மா கேலி செய்வாள். ஊரு தண்ணி எடுக்க வந்த 2 வெள்ளாடு வாங்கி விட்டுருக்க, அந்த பக்கம் வந்தா தானே வெள்ளாட்டு பாலில் காப்பி வச்சு கருப்பட்டி போட்டு கீட்டு தர்றதுக்கு என்றபடி கழனி தண்ணீர் பானையை எட்டி பார்ப்பாள். அம்மா சிரித்து கொண்டே உள்ளே போவாள். அகத்திக்கீரையோ ஆமணக்கு குழையோ ஒடித்து கொண்டு அப்படியே காலார நடந்துட்டு வரலாம்னு போனேன். தளன்னு கண்ணில் பட்டுச்சு. சரி, உங்க வீட்டு வெள்ளாட்டுக்கு ஆவுமேன்னு உடைச்சாந்த என்று முத்து அவள் வீட்டு திண்ணையில் போய் உட்காருவாள். ஏனாம், அந்த குழைய உங்க வீட்டு கோணக்கொம்பு மெல்ல மாட்டேனுதா? தங்க கிளியின் அண்ணி அவனை சீண்டுவாள். அவன் வருகைக்காகவே காத்திருந்தது போல அண்ணியின் தலை மறைந்ததும் மின்னல் கொடியாய் சட்டென்று ஓடி வந்து தாவணிக்குள்ளே இருந்து முட்டையை எடுத்து நீட்டுவாள் தங்கக்கிளி. நான் வளர்க்குற சிட்டாங்கோழி போட்ட முட்டை, முட்டை, அப்படியே உடைச்சு வாயில ஊத்திக்கங்க. உங்க விருதுநகர்ல எங்க பார்த்தாலும் சீம கோழியும் முட்டையும் தானாம்ல. பெரிய நெல்லிக்காயை விட சற்றே பெரியதான டீ நிறத்து முட்டையை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே வெள்ளாட்டு பால் காஃபி தயாராகிவிடும். அத்தனை சுறுசுறுப்பு தங்கக்கிளி. வேலைக்கு சலித்தவள் இல்லை. அவளுக்கு ஒதுக்கப்பட்ட பருத்தி நிறையை அரை நாளிலேயே எடுத்து முடித்து விடுவாள்.
வீட்டுக்கென்று பருத்திமார் வெட்டி கட்டினாலும் எத்தனை பெரிய கட்டானாலும் அத்தனை கச்சிதமாய் கட்டுவாள். ஏம்மாடி, இத்தினி பெரிய கட்டை தூக்கி விட என்னால முடியாதுமா. அந்தா வருது பாரு உங்க டவுன்கார மாம, அதையே தூக்கி விட சொல்லு என்பாள் தங்காவின் சிநேகிதி செல்லத்தாயே. ஆ ஆ அதுக்கு தான் கையும் காலும் உளுந்து போய் கிடக்குதே, அதுதான் தூக்கி விட போகுதா? நானே உட்கார்ந்து எழுந்து தூக்கிட்டு போறேன் விடு என்றபடி அவள் குனிவாள். தூக்கிருவியா நீ என்று சவால் விடுபவன் போல முத்து ராமலிங்கம் எதிரில் வந்து நிற்பான். பருத்திமார் சுமையை அவன் அலட்சியமாய் தூக்கி தலை சும்மாட்டில் இருத்துவதற்கும் தற்செயலான ஸ்பரிச பரிமாற்றங்களில் நாணம் துள்ளும் விழிவீச்சில் பொங்கி ததும்பும் உணர்ச்சி பிரவாகத்தில் சொல்லு கடங்காத மௌன பேச்சில் இருவரின் பூரிப்பில் அங்கே ஒரு இன்ப நாடகம் அரங்கேறும். பருத்திமாரை தூக்கிவிட மறுத்த தோழியை தங்கா பார்க்கும் பார்வையில், பாத்தியாடி என் மாமனோட பலத்தை என்ற பெருமிதம் பொங்கும். அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவளுக்கு அப்படி பெருமை. அவனுடைய நடை, உடுப்பு, பேச்சு, கல்லூரி படிப்பு என்று ஒன்று பாக்கி இல்லை. சாத்தூர் சந்தையில் இருந்து அவன் வாங்கி வந்த பொட்டு, அச்சு, சீனி மிட்டாய், ரிப்பன், கடலை மாவு, சேவு எல்லாமே அவள் ஊரோடு பகிர்ந்து கொள்ளும் சந்தோஷங்கள். சந்தோஷ களிப்பில் தலை சுமை லேசாகும். மெல்லிய முனகலாக பாட்டு கிளம்பும். படுத்தா உறக்கமில்ல, பாய் போட்டா தூக்கமில்ல, உன்னை நினைக்கையில உங்கரது சாதமில்ல. அவளை பார்வையாலேயே பருகும் அவன் போல பார்த்து கொண்டு முன்னும் பின்னுமாய் நடப்பதை பார்த்து வேண்டுமென்றே கேலியாக குரலை உயர்த்தி, செல்லத்தாயே, கிளியை கிளி பார்க்க, கிளி முகத்தை நான் பார்க்க என்று தொடங்கியதும் கையில் பிடித்திருக்கும் கருக்கரிவாளை வேடிக்கையாய் ஓங்குவாள் தங்கக்கிளி. 3 பேரும் சிரிப்பார்கள். அப்போது சிரித்ததுதான். அதற்கு பின் அவன் அப்படி மனம் கனிந்து சிரித்ததில்லை. ஒருவேளை அவள் சிரித்திருப்பாளா? சிரிப்பாளா? இப்போது இவன் போய் திடுமென எதிரில் நின்றால் என்ன செய்வாள்? அந்த போலீஸ்காரன் வீட்டில் இருப்பானா? அவன் என்ன நினைப்பான்? முத்து ராமலிங்கம் அவளுக்கு முறை என்று அவனுக்கு தெரியாதா? அவளை கட்ட முடியவில்லை என்ற வேதனையில் மனம் ஒடிந்து போய்த்தான் முத்து ராமலிங்கம் இத்தனை வருஷமாய் ஊர் பக்கமே வரவில்லை என்று அவனுக்கு தெரியுமா? ஒருவேளை அவன் இவனை மரியாதை குறைச்சலாய் எதுவும் சொல்லிவிடுவானோ? அவளே கூட இவனிடம் முகம் கொடுத்து பேசாமல் வீட்டுக்குள் புகுந்து கொண்டு விடுவாளோ? செய்யட்டுமே, அப்படித்தான் செய்யட்டுமே. அவள் வீட்டை விட்டு வெளியே வராமல் கூட இருக்கட்டுமே. அவள் வாழும் வீட்டை பார்த்துவிட்டு, அந்த வீடு இருக்கும் தெருவில் நடந்துவிட்டு, தெரு கோடியில் இருக்கும் 1000 கண்ணாத்தாளை கும்பிட்டு விட்டு வந்தாலும் போதுமே என்று நினைத்து கொண்டான். அப்படியே அந்த கம்மாய் கரையையும் பருத்தி காட்டையும் ஐயனார் கோயிலையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு வர வேண்டும். தம்பி, நல்ல தூக்கம் போல இருக்குது, வாங்களேன் காபி சோடா ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். வண்டி நிற்குமுங்கிறானே கண்டக்டர். முத்துராமலிங்கம் திரும்பி பார்த்தான். வண்டி காலியாய் இருந்தது. தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. தூங்கித்தான் போய்விட்டான் போல் இருந்தது. எப்படி அவனால் தூங்க முடிந்தது? ஏதோ செய்யக்கூடாததை செய்து விட்டது போல மனசு கூசி குறுகுறுத்தது. பஸ்ஸின் மேற்கூரையில் இடித்து கொள்ளாமல் தலையை குனிந்தபடி பெரியவரை தொடர்ந்து கீழே இறங்கினான். தன் மனதில் இருப்பதையெல்லாம் அந்த பெரியவர் முன் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்று கூட ஒரு எண்ணம் மின்னல் போல தோன்றி மறைந்தது. இந்த பெரியவர் கூட காதலித்திருப்பாரா? அந்த காதல் கை கூடியிருக்குமா? வெண்ணெய் பிஸ்கட்டுகள் சாப்பிட்டு இருவரும் டீயும் குடித்தார்கள். பஸ்ஸில் தூங்கிவிட்டதற்காக ஏற்பட்டது போன்ற கூச்சமே அவனுக்கு இப்போதும் ஏற்பட்டது. எப்படி அவனால் பதட்டமில்லாமல் சாதாரணமாக இருக்க முடிகிறது? சாதாரணமாக பிஸ்கட் சாப்பிட்டு, சாதாரணமாக டீ குடித்து. ஆச்சரியம்தான். பெரியவர் வாசனை புகையிலை கிடைக்குமா என்று விசாரித்து கொண்டு நின்றார். பெட்டி கடையா பலகார கடையா என்று பேர் சொல்ல முடியாத அந்த கடை வாசலில் அவனும் அவருடன் நின்றான். கண்ணாடி அறைக்குள் தெரிந்த பலகாரங்களை பார்த்தபோது துங்காவை பார்க்க வெறுங்கையாய் போக வேண்டாமே என்று தோன்றியது. கொஞ்சம் இனிப்பு வகைகளும் காரா சேவும் வாங்கி கொண்டான். எதற்கும் இருக்கட்டும், தங்காவை பார்க்க போகும்போது வெறுங்கையாய் போக வேண்டாமே என்று தோன்றியது. கொஞ்சம் இனிப்பு வகைகளும் காரா சேவும் வாங்கி கொண்டான். எதற்கும் இருக்கட்டும் என்று 2 முழம் கதம்பமும் வாங்கி கொண்டான்.
மீண்டும் பஸ்ஸில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். பெரியவர் மறுபடியும் அவனிடம் பேச்சு கொடுத்து தோற்று போனார். ஊர் நெருங்க நெருங்க அவன் மனதுக்குள் பதட்டம் அதிகரித்தது. இந்த 5 வருடங்களில் ஊர் ரொம்பவும் மாறிப்போயிருக்குமா? பஸ் நிறுத்தத்தில் இருந்து கொடி தடத்தை பிடித்தால் 15 நிமிஷத்தில் ஆயிரங்கண்ணாத்தா கோயில். அதற்கு பக்கத்தில்தான் அவள் வீடு இருக்கிறதாமே. 1000 தடவை மனப்பயணமாய் பஸ் நிறுத்தத்துக்கும் கோயிலுக்குமாய் நடந்து மீண்டன அவன் கால்கள். இறங்குறீங்களா தம்பி? போயிட்டு வாங்க. மவராசனா இருக்கணும். உங்களை போல வாயடக்கம் கையடக்கமான பிள்ளைங்க எல்லாம் இந்த காலத்துல அபூர்வம். அவன் பாரா முகத்தை, உழைந்த நெஞ்சை, புறக்கணிப்பை அடக்க உணர்வாய் ரசவாதம் பண்ணிய அந்த நல்ல மனிதரிடம் கைகூப்பி விடை பெற்று கொண்டான் முத்துராமலிங்கம். ரோசல்பட்டிக்கு வந்தாயிற்று. அவனுக்கு தன்னை யாரும் அடையாளம் கண்டு கொண்டு விடக்கூடாதே என்று இருந்தது. இருளான பகுதியில் போய் நின்று கொண்டான். கொடி வழியின் எதிர்பக்கமாய் நடந்து போய் கம்மாக்கரையில் உட்கார்ந்தான். ஐயனார் கோயில் வரை நடந்தான். பாசி படர்ந்தது. பிளவுபட்டிருந்த குதிரை உருவங்களை பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்து குறுக்கு வழியாய் நடந்து தங்காவின் வீட்டுக்கு 5 நிமிஷத்தில் போய்விடலாம் தான் நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். கடந்த 7 வருஷ சம்பவங்களையும் மனசு கோர்ப்பதும் கலைப்பதுமாயிருந்தது. மறுபடியும் பஸ் பிடித்து அடுத்த நாளே வீடு வந்து சேர்ந்தான் அவன். கதவை திறந்த அம்மாவின் கையில் பையை கொடுத்துவிட்டு அறைக்குள் நுழைந்தான். என்னப்பா, பூவு இப்படி வாடி கிடக்கு? பலகாரம்லாம் வேற வாங்கி வந்திருக்க? ஆ. கொடியில் கிடந்த லுங்கியை கட்டிக்கொண்டு முத்துராமலிங்கம் அப்படியே வெறும் தரையில் படுத்தான். இப்ப எதுக்கு குளத்துப்பட்டிக்கு போகணுமாம்? சும்மாதான் என்று அவன் கண்களை மூடிக்கொண்டான். தரையின் ஜிலுஜிலுப்பு உள்ளுக்குள்ளும் பரவுவது மாதிரி இருந்தது. மனது இங்கிருந்து புறப்பட்ட போது இருந்தது போல அத்தனை பாரமாக இல்லை. தினமலர் தீபாவளி மலர் இதழில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.